viewers, வணக்கம் and welcome to Just Relax with me, கனிமொழி. Every day நம்மளோட ஷோல நிறைய சுவாரஸ்யமான சினிமா அப்டேட், சாங்ஸ் அண்ட் கிளிப்பிங்ஸ், ஈவென்ட்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கும் உங்களுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. ஸோ நோ மோர் வெயிட்டிங், வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம ஜஸ்ட் ரிலாக்ஸ்ல எவ்வளவோ ஈவெண்ட் பார்த்துருக்கோங்க. ஈவெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் இருக்கும், சினிமா சம்மந்தப்பட்ட ஈவெண்ட் இருக்கும். இப்போ ஒரு சூப்பரான புக் சம்மந்தப்பட்ட புக் லான்ச் ஃபங்க்ஷன் தாங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ நீட் அப்படிங்கிற புக் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஈவெண்ட்க்கு கெஸ்டா நம்ம சிங்கம் சூர்யா தாங்க வந்திருந்தாரு. ஸோ இந்த ஈவெண்ட் இப்போ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். இந்த தேர்வின் அவசியம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த புத்தகத்தில் எனக்கு முதலே ஞானவேல் அனுப்பிச்சு வச்சார், படித்து பாருங்க அப்படின்னுட்டு படித்து பார்த்தேன். ரொம்ப நிறைய கருத்துக்கள், ஆனால் சில கருத்துக்கள் எதிர்மாறியாக இருந்தாலும் நல்ல ஒருத்தருக்கு ஒரு கருத்துக்கள் கொடுத்துருக்குறாங்க. அதில் ரவீந்திரநாத் என்ன சொல்லியிருக்காரு, இந்த நீட் என்பது மாநில உரிமையை பறிப்பது போல் ஆகும். 60% மார்க் இருந்தால் போதும், யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் MBBS அப்படின்னு தான் சட்டம் சொல்லுது. ஆனால் நீங்கள் தனியாக அந்த நீட் ஒரு எக்ஸாம் வச்சு எலிஜிபிலிட்டின்னு சொல்கிறீங்களா, தப்பு அப்படின்றாரு. அது என்னமோ எனக்கு அது சரியாக படலை. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் படித்தாலும் எந்த மாநிலத்தில் படித்தாலும் இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் வந்து பதிவு பண்ணவுடன் நீங்கள் இந்தியாவில் எங்கே வேணால் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ தமிழ்நாட்டில் தகுதியை நிர்ணயம் செய்துவிட்டு அவர் எப்படி போய் மற்ற மகாராஷ்டிராலேயோ தெலுங்கானாலேயோ ஆந்திர பிரதேஷ்லேயோ அவர் ப்ராக்டிஸ் பண்ண முடியும்? அவங்களுக்கு ஒரு தகுதி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த தகுதி எல்லோருக்கும் ஒரே தகுதியாக இருந்தால்தான் ஒரு நாட்டில் எங்கே வேணால் போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். இது வந்து எல்லா நாட்டிலையும் அப்படி தான் இருக்குது, ஒரு காமன் தகுதி. இது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட், சென்ட்ரல் சப்ஜெக்ட், அதெல்லாம் பாலிட்டிக்ஸ். அது எனக்கு புரியல. ஆனால் இந்த 60% மார்க் தகுதி போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை அது கரெக்டாக இருக்கலாம். ஆனால் ஐயா கல்யாணி கிளீனாக சொல்லியிருக்காரு, இந்த தகுதி திட்டம் பண்ணி குறுக்கு வழியில் 100% மார்க்கை வாங்கிடுறாங்க, அப்புறம் என்ன 60% இதுக்கு தகுதி அப்படின்னு சொல்கிறீங்க, அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீட் தேர்வு வச்சா மட்டும், தகுதி தேர்வை வச்சா மட்டும் கிராமத்து குழந்தைங்களுக்கெல்லாம் கிடைச்சிடமா? இடம் கிடைக்காது. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ரிசர்வேஷன், ஒரு ஒதுக்கீடு இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது ஒரு விதத்தில் கரெக்டு தான். ஆனாலும் அதுலேயும் ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது. ஐயா இங்கே இருக்காரு, நான் கேட்டுக்கலான்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊடகங்கள் இருக்கிறன, ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒவ்வொரு துறைக்கும் தனியார் பீட் என்று சொல்லுவார்கள். கோர்ட் பீட் பார்க்குறவர்கள், அப்புறம் கிரைம் பீட் பார்க்குறவர்கள், அப்புறம் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் அது மாதிரி பீட் ஒதுக்குவார்கள். ஆனால் கல்விக்கென்று அது மாதிரி பீட்டு கிடையாது. இப்பொழுது புதிய தலைமுறை நிறுவனம் புதிய தலைமுறை கல்வி என்ற ஒரு பத்திரிகையை நடத்தி கொண்டிருக்கிறது. பொந்தனசேகரன் அவர்கள் அதில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஏன் இதை சொல்லுகிறேன் சொன்னால், கல்வி என்பது ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு துறை. நாங்கள் எல்லாருமே நம்ம வந்து கல்வியோட சம்பந்தப்பட்டவர்கள். இப்போ இந்த நீட் தேர்வு என்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது பொதுவாக இங்கே இருக்கிற கல்வி சூழலோடு சேர்ந்து தான் நம்ம இதை பேச வேண்டி இருக்கிறது. ஏன்னா அந்த பாலிசியை எந்த ஒரு அரசாங்கமும் ஒரு கொள்கையை உருவாக்கி இருக்க பிறகு அந்த கொள்கைக்கு ஏற்ப ஒரு கருத்தை உருவாக்க முயற்சியில் வந்து அரசாங்கங்கள் ஈடுபடும். அது தொடர்பான விவாதங்கள் வரும். அவர்களே விவாதங்களை உருவாக்குவார்கள். உதாரணத்துக்கு இப்பொழுது புதிய கல்விக் கொள்கை ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்காக மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பான பல்வேறு கலந்தாய்வு கூட்டங்களை அவர்களே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அவர்களுடைய அந்த முன்மொழிவுகளை அவர்களே இன்றைக்கு இணையத்திலே வெளிப்படையாக வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த புத்தகம் அகரம் அறக்கட்டளை கொண்டுவதற்கான காரணம் இந்த மேடையிலே நிறைவேற்றிவிட்டது என்று சொல்லலாம். ஏனென்றால் இன்று முதல் விவாதம் தொடங்கிவிட்டது. தம்பி சூர்யா அவர்கள் அவருடைய முன்னுரையில் இது ஒரு நல்ல விவாதத்தை துவக்கி வைக்கும் என்று நம்புகிறோம் என்று சொன்னார். அதற்கான விவாதம் இந்த மேடையிலே தொடங்கிவிட்டது என்பதை நான் மகிழ்ச்சியுடன் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கல்வி சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து இவ்வளோ விளாவரியாக எல்லாரும் பேசுறதுக்கு நான் வந்து முதல்ல நன்றி சொல்லணும். இது இன்னும் நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு
இந்த ஊடகங்கள் மூலமாக வந்து நிச்சயமாக போய் சேரும். ஸோ இந்த மேடை வந்து ரொம்ப முக்கியமான மேடையாக வந்து நான் பார்க்குறேன். ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து நிறைய ரிவ்யூ பண்ணுறோம். அது இப்படி பண்ணியிருக்கலாம், இந்த சீன் இப்படி பேசியிருக்கலாம், இந்த டயலாக் இப்படி பண்ணியிருக்கலாம், இந்த இன்டர்வல் பிளாக் வந்து கொஞ்சம் மாற்றி வச்சிருக்கலாம், அப்போ சொன்ன ஃப்ளாஷ்பேக்கை வந்து கிளைமேக்ஸில் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு படத்துக்காக வந்து உரையாடுறோம். கிட்டத்தட்ட 25 லட்சம் மாணவர்கள், எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 25 லட்சம் மாணவர்கள் வந்து பிரைமரி எஜுகேஷனில் சேர்றாங்க அப்படின்னா, ஸ்கூல் எஜுகேஷன் முடிஞ்சு காலேஜ் வந்து சேர்ந்து படிக்கிற வந்து 1.5 லட்சம் மாணவர்கள் கூட கிடையாது. ஸோ நிறையா ட்ராப் அவுட்ஸ் இருக்குது, நிறையா பேர் வந்து பின்தள்ளப்படுறோம். இப்போ கைலாயம் சொன்ன மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2800 சீட்ஸில் வந்து அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் மட்டும் 60%. இதுதான் நம்ம தமிழ்நாடோட அடுத்த தலைமுறையாக வருஷம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களோட தொகை வந்து 60% ஆஃப் த பாப்புலேஷன், ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு இருக்கு. பட் அந்த மாணவர்களால் ஒரு மருத்துவ படிப்புக்கு போக முடியல. ஒரு 2-3 சீட் தான் ஒரு வருஷத்துக்கு கிடைக்குதுன்னா ஏன் இவ்வளோ கேள்விக்குறிகள் இருக்குது? அது ஏன் அமைதியாக எல்லாருமே பார்த்துட்ருக்கோம், கேட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ ப்ளீஸ் ஸ்பெண்ட் சம் டைம் இந்த புக்கில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் இருக்கிற வர ஒரு தொகையும் வந்து கல்யாணி அவரோட பள்ளிக்கூடத்துக்கு போய் சேரும். அகரம் விதமான முயற்சிகள் நிச்சயமாக எடுத்துகிட்டே இருக்கும்.